ப்ரெஷர் இஸ் அ ப்ரிவிலேஜ். லைஃபு எப்பயுமே ரொம்ப மோனோட்டோனஸாக ஒரு லைஃப் ஸ்டைல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பயுமே ப்ரெஷராக தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் மாபெரும் பிரச்சனை எதுவாக இருக்குது? ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஏன் ஒர்க் லைஃப் பேலன்ஸை எல்லாராலையும் பேலன்ஸ் பண்ண முடியல? ஏன் அவங்களுக்கு லைஃபே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது? பீப்புள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? காரணம் என்ன தெரியுமா? லேர்னிங் தான். லேர்னிங் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு நம்மளுடைய மைண்டும் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ ஸ்டாப் ஆகும்போது அது என்ன ஆகுது? நம்மளை மோனோட்டோனஸாக இயங்க வைக்கிது. ஃபெமிலியாரிட்டி, நம்மளுடைய மசில் மெமரி என்ன பண்ணுது? நம்ம ஒரு விஷயத்தை பழகிட்டோம், அந்த பழகின விஷயம் நம்மளுக்கு மெமரைஸ் ஆகிடுச்சு, ஆன விஷயம் அப்படியே போகுது. லைக் செக்கு மாடு செக்கை இழுத்துக்கிட்டே காலம் ஃபுல்லாக இழுக்கிற மாதிரி. இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன நினைக்கிறீங்க? லேர்னிங்கை எப்பயுமே நிப்பாட்டக்கூடாது. இப்போது எதுகையும் மோனையும் போல, கவிதையில் எதுகையும் மோனையும் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி கல்வியும் காலமும் இடைப்பிரியா. இது ரெண்டையும் என்னையுமே பிரிக்க முடியாது. என்னைக்கு கற்றுக்கிறத நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு காலம் நம்மளையும் நிப்பாட்டிடும். கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ தொலைவியல் முதல் தொல்லியல் வரை துல்லியமே இதழ் ஈரம் தொடும் சொல்லுவாங்க. அப்போது எப்போ அந்த துல்லியமாக இருக்கிறதுக்கு பழகிறோமோ, கற்றுக்கிறத நிப்பாட்டாமல் கடந்து போய்கிட்டே இருக்கிறோமோ, அப்போ லைஃப் நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதில் முக்கியமான விஷயமே, எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் செய்கிறாங்களான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்விக்குறிக்கான பதிலை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வெசன்பர்க் பிகினர் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சீரீஸில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, ஒரு ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் எப்படி ஃபோல்டு பண்ணுறது அப்படின்னு. ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணுறது அவ்வளோ முக்கியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா அதில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு இன்றைக்கி பார்க்கலாம். வெல்கம் டு வெசன்பர்க் பிகினர் சீரீஸ். ஹாய் கைஸ், ஹவு டு ஃபோல்ட் அ ஃபேப்ரிக். ஃபேப்ரிக் நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணணும், எப்படி மடித்து அதை எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லோரும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் காமனாக தெரியக்கூடிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சேலையை நம்ம உள்பக்கம் திருப்பி கட்டுவோமா? கண்டிப்பாக கட்ட மாட்டோம். அப்போ வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி தான் கட்டுவோம். ஸோ இப்போ எல்லா டிசைன் ஃபேப்ரிக் மேக்கர்ஸ் எல்லாருமே அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு தெரிகிற மாதிரி தான் மேக் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபேஸ் பண்ணதுலேயே ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் நம்மளால் எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். உள்பக்கம் என்ன, வெளிப்பக்கம் என்னன்னு. தமிழில் சொல்லணும்னா உள்பக்கம் வெளிப்பக்கம்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இப்போ டெக்னிக்கலி ரைட் சைடு அண்ட் ராங் சைடுன்னு சொல்கிறாங்க. இதில் எந்தெந்த இடத்துல ராங் சைட்ஸை நம்ம ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல ரைட் சைட்ஸை ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுறோம், அந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? தைக்கிறதுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக தெரியணும். இப்போது ஃபோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, நார்மல் ப்ளவுஸ் வித்தவுட் லைனிங் இல்லாமல் வெறும் நார்மல் சாதா ப்ளவுஸ் போடுவாங்க. அந்த சாதா ப்ளவுஸை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணணும்? அதோடைய உள்பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி அதை ஃபோல்டு பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கிங் பண்ணுறோம்ல, மார்க்கிங் பண்ணுறது உள்பக்கம் தான் மார்க் பண்ணுவோம். உள்பக்கம் மார்க் பண்ணி அதை நம்ம கட் பண்ண போகும்போது, தைக்கும் போகும்போது அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் உள்பக்கம் போயிடும். வெளிப்பக்கம் உங்களுக்கு அழகாக எந்த மார்க்கிங்ஸும் இல்லாத அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். லைக் சுடிதார்லேயும் அந்த மாதிரி தான். சுடிதாரில் என்ன பண்ணுறோம்? வெளிப்பக்கத்தை உள்பக்கம் போகிற மாதிரியும் உள்பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரியும் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணி நம்ம உள்பக்கத்தில் தான் மார்க்கிங் பண்ணுவோம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தைக்கிறதுமே உள்பக்கம் இருக்கிற மாதிரி வெளியில் இருக்கிற மாதிரி தான் தைப்போம். ஐ மீன் என்னென்னா ராங் சைட்ஸ் எல்லாத்துலாம் ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு பேண்ட் ஃபேப்ரிக்கை நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்களேன், நீங்கள் உள்ளே திருப்பி பார்த்தீங்கன்னா தையல் ஃபுல்லாக உள்ளே இருக்கும். அப்போ அதே தான் தைக்கும் போகும்போது நம்ம ராங் சைட்ஸ்லேயே வச்சு கட் பண்ணுவோம், ராங் சைட்ஸ்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணி ஓவர்லாக் எல்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை பேண்ட்டை திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு வெளிப்பக்கம் நீட்டாக வர்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல, அதே மாதிரி. ஆனால் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்களேன், லைனிங் ப்ளவுஸில் அப்படி இல்லை. ஏன்? லைனிங் ப்ளவுஸில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நம்ம எல்லா மார்க்கிங்ஸும் நம்ம லைனிங்கில் பண்ணிடுறோம். லைனிங்கில் பண்ணி லைனிங்கில் கட் பண்ணி எக்ஸாக்ட் ஷேப் எல்லாமே கொண்டு வந்துட்டு அதை தான் மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல அது அப்படி இருக்க தேவையில்லை. ஸோ லைனிங்கில் ஆஸ் யூஷுவல் ரைட் சைடு ராங் சைடு எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் வச்சு நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம். அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணுறக்கு போகும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம் இல்லைங்களா? லைனிங் ஃபேப்ரிக்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள்,
லைனிங் ஃபேப்ரிக்கில் இது ரைட் சைடு, இது ராங் சைடு, வெளிப்பக்கம் உள்பக்கம். இது ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருக்கிற மாதிரி வெளிப்பக்கமே தான் மார்க் பண்ணுவோம். வெளிப்பக்கம் இங்கேயே மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் அந்த மார்க்கிங்ஸும் இப்படி அட்டாச் ஆகிடும். மார்க்கிங் எல்லாம் உள்ளே போயிடும். உங்களுக்கு இந்த பக்கம் எந்த மார்க்கிங்குமே இருக்காது. மெயின் ஃபேப்ரிக்லேயும் எந்த மார்க்கிங்கும் இருக்காது. இப்போது இந்த ப்ளவுஸை பாருங்களேன், உங்களுக்கு எந்த மார்க்கிங்குமே வெளியில் தெரியல. கரெக்டாக? ஏன்னா மார்க்கிங் எல்லாமே வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணிடுவோம்ல, அப்படி அட்டாச் பண்ண போகும்போது அந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போயிடும். இப்போது ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ஏன் ஃபோல்டு பண்ணணும்? சிங்கிள் ஃபேப்ரிக்காகவே வந்து சிங்கிள் பேனலாகவே வந்து கட் பண்ணலாம்ல மார்க் பண்ணி. அப்படி ஒரு உங்களுக்கு கொஸ்டின் வரும்ல, அது ஏன் தெரியுமா? சிமெட்ரி அசிமெட்ரின்னு ஒரு 2 விஷயம் இருக்குது. சிமெட்ரின்றது என்னென்னா ஒரே மாதிரியான இரு பாகங்கள். அசிமெட்ரின்றது 2 வேறு வேறு மெஷர்மெண்ட்ஸ் உள்ள பாகங்கள். இப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு ஒன் சைடு ஆர்மில் மெஷர்மெண்ட்டும் இன்னொரு சைடு இருக்கிற ஆர்ம் மெஷர்மெண்ட்டும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. நாங்களே ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு பார்க்க போகும்போது அப்போ அதை நம்ம தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுவோமா? அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் எல்லா பேனல்ஸும் வந்து நம்ம சிமெட்ரிக்கலாக தான் கன்சிடர் பண்ணணும். சிமெட்ரிக்கலாக கன்சிடர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2யும் வந்து ஒட்டுக்காக தான் வெட்டுவோம். 2யும் அதனால தான் ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு 2 ஃபேப்ரிக் கிடைக்குதா? ஒரு சிங்கிள் ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு 2 பேனல் கிடைக்குது. 2 பேனல்லையே வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் பேனல் வரைஞ்சி நம்ம அதை கட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு செஸ்ட் ஃபேப்ரிக் கிடச்சிருது, ஃப்ரண்ட் செஸ்ட் ஃபேப்ரிக் கிடச்சிருது. கரெக்டுங்களா? இப்போ பேக் பேனல் இருக்குது. பேக் பேனல் ஒரு ஃபுல் லென்த் பேனல். அந்த ஃபுல் லென்த் பேனல் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம்? அதுலேயும் நம்மளுக்கு சிமெட்ரி வேணும். கரெக்டாக? அதை டபுளாக மடித்து நம்ம இங்கே மெஷர் பண்ண போகும்போது ஏன்னா உங்களுக்கு பேக் பேனலில் ஆர்ம் கவர் ஆகுது. ஆர்ம் கவர் ஆகும்போது 2 ஆர்மும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா ஃபிட்டிங்கில் பயங்கரமான இஷ்யூ வரும். ஸோ அதனால தான் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபேப்ரிக்கில் என்னென்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம்? டபுள் சைடாகவும் ஃபோல்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணுறோம். சுடிதார் பேண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே 4ஆக ஃபோல்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு அதில் 4 பேனல் இருக்கும். 4 பேனல் இந்த சென்ஸ் என்ன? ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் லெக். ரைட் லெக்குக்கு ஃப்ரண்ட் பேனல் பேக் பேனல், லெஃப்ட் லெக்குக்கு ஃப்ரண்ட் பேனல் பேக் பேனல். அதை நம்ம எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ரைஸ்லையும் பேக் ரைஸில் மட்டும் டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். என்னடா புரியாத மாதிரி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம சுடிதார் கட் பண்ண போகும்போது இதுக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். ரைஸ்னா என்ன, இண்டிவிஜுவல் ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் வந்து 1 by 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபோல்டிங்கில் இருக்கிற பேசிக் இது தான். அதை வந்து நம்ம எத்தனை மடிப்பாக நம்ம வந்து மடிக்கிறோன்றது தான். சரி, இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ இது 2 பேனல். இப்போ நம்ம மார்க் ஸ்டார்ட் பண்ண போகும்போது இங்கேருந்து இப்போ மெஷர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். இங்கே இப்போ பேக் பேனல் வந்து ட்ரா பண்ணுறோம். பேக் பேனல் ட்ரா பண்ண போகும்போது இதோடைய ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2மே கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இது வந்து உங்களுக்கு டபுள். இதே 4 பேனலாக வந்து மடிக்கிறோம் அப்படின்னா இப்போ 4 பேனலாக மடித்து இங்கே ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறோன்னா ஸ்லீவும் அதே மாதிரி ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து கிடைக்கும். எப்பயுமே கட்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகும்போது இந்த மடங்குன இந்த ஃபோல்டடு சைடு இருக்குல்ல, ஃபோல்டட் சைடு தான் உங்கள் சைடு இருக்கணும். உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓப்பன் எண்டு வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கட்டிங் வந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் இதில் வந்து லைனிங் ஃபேப்ரிக்லாம் நம்ம எல்லாமே மார்க் பண்ணி கட் பண்ணிடுறோம். மெயின் ஃபேப்ரிக் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஏன்னா மெயின் ஃபேப்ரிக்கை நீங்கள் இதில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்லேயே அப்படியே வச்சு டிட்டோ வந்து காப்பி பண்ணுற மாதிரி காப்பி பண்ணி தான் கட் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அதில் இருக்கிற புட்டாஸோ இல்லை எம்ப்ராய்டரி டிசைன்ஸோ இல்லை ஸ்ட்ரைப்ஸ் டிசைன்ஸோ இப்போ திலகம் மாதிரியும் ஒரு ஃப்ளாரோட டிசைன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ளார் வந்து அப்சைட் டவுன் தான் இருக்கணும். இப்போ தாமரையோடைய பூ இதழ் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் அதோடைய இலை வந்து கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் வியர் பண்ண போகும்போதும் பூ மேலே இருக்கணும், இதழ் கீழே இருக்கணும். இதழ் மேலே இருக்கணும், இலை வந்து கீழே இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். கரெக்டாக? அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி இது வந்து எந்த ஆங்கிளில் இருக்கணும், எந்த டைரெக்ஷனில் இருக்கணும் அப்படின்றத நோட் பண்ணியும் கட் பண்ணணும். ஸ்ட்ரைப்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸ்ட்ரைப்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இப்போ ரைட் சைட் ஸ்லீவ் வெட்டுறோம். இதில் வந்து ஒரு 7 ஸ்ட்ரைப்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைடு ஸ்லீவில் வந்து 7 ஸ்ட்ரைப்ஸு கரெக்டாக இது என்ன ஆங்கிளில் இருக்கோ அதே ஆங்கிளில் தான் அதுவும் இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ட்ரெஸ்ஸை அவங்க வியர் பண்ண போகும்போது ஆக்வர்டாக இருக்கும்.
இல்லை இது வந்து நீங்கள் வந்து வெர்டிக்கல்லையாகவும் இதில் வந்து ஹரிசாண்டல்லையும் வெட்டலாமா? கண்டிப்பாக கூடாது. அப்போ கட்டிங் வெட்டும் போகும்போது ரொம்ப கவனமாக இது ரெண்டையுமே கேல்குலேட் பண்ணி தான் வெட்டணும். மைண்டு வந்து உங்களுக்கு அதை கேல்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் பேனல் எப்படி டீல் பண்ண போகிறோம், பேக் பேனல் எப்படி டீல் பண்ண போகிறோம், எங்கே வந்து பெல்ட் எடுக்க போகிறோம், எங்கே வந்து ஹூக் பட்டி எடுக்க போகிறோம், அப்படின்றது எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணோன்னே கட் பண்ண போகும்போது இத்தனை விஷயங்களையும் வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் எனக்கு வந்து பார்டர் வேணும், இல்லை பஃப் கொடுங்க, இந்த மாதிரி நிறையா வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் யோசித்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போது ஃபோல்டிங்கில் இருக்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக நீங்கள் உங்களோட வேலையில் சின்சியராக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.